ஹை கைஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி, ரியல் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கும், கேட்டு பாருங்கள். வாங்க போகலாம். போயிட்டு அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ரியாலிட்டி ஸ்டோரி, நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வில்லேஜ், ரொம்ப பூரான வில்லேஜ். அந்த வில்லேஜில் யாருக்குமே அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாத வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு ஒரு ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு அந்த ஏரியாவை விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணிவிட்டு ஒரு விஷயங்களையும் பார்த்துட்டு ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அவங்க இந்த வில்லேஜுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வில்லேஜுக்கு என்ன பண்ணணுமோ அவங்கள்ட்டெல்லாம் போய் பேசிவிட்டு அந்த வில்லேஜுக்கு தேவையான ஒரு விஷயங்களையும் பார்த்து அவர் பண்ணுறாரு. பண்ணும்போது அவருக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அவரால் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் முடியல, போயிட்டு அங்கே பேசுகிறதுக்கு ஒரு டைம் பத்தலை. ஸோ அதுக்காக ஒரு 4 பேரை சூஸ் பண்ணுறாரு. அந்த 4 பேரும் வராங்க. 4 பேரை கூட வச்சுட்டு இவங்களை அப்சர்வ் பண்ண வச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து டேட்டா வாங்கிட்டு போய் பேசி அந்த வில்லேஜுக்கு தேவையான ஒரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுறாரு. நல்லபடியாக பண்ணுறாரு. அந்த வில்லேஜும் க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருக்குள்ளே ஒரு சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஒருத்தருக்குள்ள நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆளுன்ற ஒரு சண்டை வருது. அப்போ நம்ம ஹீரோ இல்லையா, அந்த வில்லேஜுவே அனலைஸ் பண்ணவர் இவங்க 4 பேர் அனலைஸ் பண்ண மாட்டாரா. ஸோ பண்ணிவிட்டு 4 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசுகிறாரு. பேசும்போது இந்த மாதிரி ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்டி பார்த்துட்டு நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒருத்தனையும் சொல்லி புரிய வச்சுட்டு ஹீரோ மூவ் ஆன் ஆகிறாரு. அப்போ 4 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் 4 பேர் சண்டை போட்டுருந்த 4 பேரும் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு அவருக்கு என்ன தேவையோ அந்த டேட்டாவை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை வச்சுட்டு அவர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணலை. அதை வச்சு அந்த ஊரை க்ரோத் பண்ணுறாரு. ஒரு விஷயங்களையும் பார்த்து என்னென்ன பண்ணணும், எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, என்னென்ன இல்லை, என்னென்ன அவங்களுக்கு தேவை, எல்லாமே பார்த்து பக்காவாக பண்ணிவிட்டு அந்த ஊரை நல்ல டெவலப்மெண்ட் ஆக்கிட்டார். அங்கே இருந்த எல்லா இடத்த விட அந்த ஏரியாவை நல்லா டெவலப் ஆக்கிட்டார். டெவலப் ஆக்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இல்லையா, டெவலப் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் அந்த இடத்துல இருக்க முடியும். ஸோ அடுத்த ஏரியாவை பார்த்துட்டு ஹீரோ கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவு பண்ணிட்டு போகும்போது இந்த ஊர் மக்கள் அங்கே அவர் நம்பியிருந்த அந்த 4 பேர் எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு. ஸோ கேட்கும்போது, நான் வரும்போது நீங்கள் எதுவுமே எல்லாம் பண்ணீங்க, எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிட்டேன், இனிமேல் நான் போயிட்டு அடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. ஸோ ஊர் மக்களும் ஸ்டாப் பண்ணல, அவர் கூட இருந்த அந்த 4 பேருமே ஸ்டாப் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டார். போனதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களும் அவங்க கூட இருந்த 4 பேரும் என்ன பண்ணணும்னு தெரியல. தலைவரை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஊர் மக்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ தூரம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு அந்த ஹீரோ அங்கேருந்து போயிட்டார். அந்த 4 பேருக்கும் அந்த 4 பேரையும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுட்டு போயிட்டார். அவர் போயிட்டு அடுத்த ஏரியாவை டெவலப் பண்ணிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த 4 பேர், இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். இது மாதிரி தான் எல்லோரும் ஒரு இடத்துல ஒரு தலைவரை மிஸ் பண்ணுறோம், ஒரு ஹீரோவை மிஸ் பண்ணுறோம். ஸோ உண்மையான ஹீரோ, இந்த ஸ்டோரி ரியல் ஸ்டோரி, லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஹீரோவை மிஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, ஓகே, அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஸ்டோரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.